ஹாய் ஃபேமிலி. ரொம்ப ஈஸியான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் மிளகு, பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் துரு துருன்னு இருந்தால் ஓகே. அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேலு இப்போ நான் வரமிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டுறேன். அதுக்கப்புறமேலு ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு அதுக்கப்புறமேல் தான் புளி சேர்க்குறேன் நான். புளியும் நல்லா ஊற வச்ச புளியும் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து உப்பும் போட்டு நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிறேன்.